அனைவருக்கும் வணக்கம். கேபிஆர் ஜோதிட நிலையத்திலேருந்து வர இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே முதல்ல எந்த கிரகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா 9 கிரகங்கள் மற்றும் 12 கட்டங்கள் இருக்குது. இதில் நம்ம முதல்ல எதை பார்க்கணும், அந்த ஜாதகம் வேலை செய்யணும்னா அந்த ஜாதகர் உயிரோட இருக்கணும். அந்த உயிரோட இருக்கிற தன்மையை நம்மளுக்கு காட்டக்கூடிய ஜாதகர் உயிரோட இல்லைன்னா ஜாதகம் வேலை செய்ய போகிறதில்ல. அப்படி ஜாதகம் வேலை செய்யணும்னா ஜாதகரோட லக்னம், லக்னாதிபதி, அதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். கட்டத்தில் லா போட்டிருக்கிற இடமும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி யார், அதை தான் நம்ம அதுலேயும் துல்லியமான அமைப்பை பார்த்தோம்னா நம்மளுக்கு கட்டத்தில் லா போட்டிருக்கிற இடம் லக்னம் அப்படிங்கிற அர்த்தம். அந்த லக்னத்தில் நம்மளோட லக்னம் எத்தனாவது டிகிரி அமைப்பில் ஸ்டார்ட் ஆகுது, அதை பொறுத்து தான் ஒரு ஜாதகர் ஆள பிறந்தவரா இல்லை அவருக்கு உள்ளதை கூட அவரால் செஞ்சுக்க முடியாத தன்மையில் உள்ள ஹார்டிசம் குழந்தையா, அதை தீர்மானிக்கிறது அந்த லக்ன புள்ளியும் லக்னத்தோட வீட்டுக்கு சொந்தக்காரன் தான். இதை மனித வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னா அதுவே பல்வேறு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உள்ளடக்கியது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அந்த வகையான பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே லக்னம் மற்றும் லக்னாதிபதி. இவங்க தான் இந்த அமைப்பை இந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் ஒரு ஜாதகத்தில் பலன்களையே நம்மளால கணிக்க முடியும். ஜாதகத்தோட தராதரத்தை தீர்மானிக்கிறதே லக்னம் மற்றும் லக்னாதிபதி. ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் சரி அல்லது யோக பலன்கள் இருந்தாலும் சரி அது லக்னத்தை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது. இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கிய லக்னத்தை தான் நம்ம எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் முதல்ல பார்க்கணும். 12 கட்டத்தில் நம்மளோட லக்னம் எது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லா அப்படின்னு சொல்லி குறித்து வச்சிருப்பாங்க. அதுதான் உங்களோட லக்னம். முதல்ல உங்களோட ஜாதகத்தை எடுத்து அதில் லான்னு எங்கே குறிச்சிருக்காங்களோ அதுதான் உங்களோட லக்னம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுடைய லக்னாதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா மேஷத்தில் உங்களோட லக்னம் லா அப்படிங்கிறது குறிச்சிருந்தா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரு செவ்வாய் தான் உங்களோட லக்னாதிபதி. உங்கள் லக்னம் எது, உங்கள் லக்னாதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் அந்த லக்னத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை அப்படிங்கிற அமைப்பில் மற்ற கிரகங்களோட பார்வை அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்தெந்த கிரகங்களுக்கு பார்வை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கிரகங்களுக்கு சிறப்பான பார்வை உண்டு. செவ்வாய், சனி மற்றும் குருவுக்கு சிறப்பான பார்வைகள் உண்டு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லா கிரகத்துக்குமே பொதுவாக 7ஆம் பார்வை இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோன்னா சனி அப்படிங்கிற கிரகத்துக்கு 3ஆம் பார்வை 3, 7, 10. செவ்வாய்க்கு எடுத்துக்கிட்டோம்னா 4, 7, 8. குருவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 5, 7, 9. இதுதான் கிரகங்களோட பார்வை அமைப்பு. எல்லா கிரகமும் தான் நின்ற கட்டத்திலேருந்து 7வது பாகவத்தை பார்க்குற அமைப்பில் இருக்கும். எல்லா கிரகத்துக்கும் காமனாக 7ஆம் பார்வை உண்டு. இதில் சனி, செவ்வாய், குரு கிரகங்களுக்கு மட்டும் சிறப்பு பார்வை அமைப்பு உண்டு. இப்போ பார்வை அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். முதலாவதா லக்னாதிபதியை லக்னத்தை பார்க்குறப்ப எந்த ஒரு கிரகமும் தான் வீட்டை தானே பார்க்குறப்ப பகை வீட்டில் இருந்து தான் பார்க்கும். லக்னாதிபதியை லக்னத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தான். லக்னத்தை பார்த்து வலுப்படுத்துறாரு அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் இவங்களே அதுலேருந்து வெளில வரத்துக்கான வழி கிடைக்கிற அமைப்பை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. பிடிபாத குணம் அதிகமாக இருக்கும். நினைச்சதை சாதிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தூக்கமே வரும். இப்படியாப்பட்ட அமைப்பு உள்ளவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு முன்ன நின்று நடத்திக்கிற அமைப்பில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லக்னாதிபதியோட அமைப்பை பார்த்தோம். அடுத்தது எந்த கிரகம் லக்னத்தை பார்த்தா உயரமான பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிபதி லக்னத்தை பார்க்குறப்ப உயரமான நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி லக்னத்தோட தொடர்பு கொள்கிறப்ப 7ஆம் பார்வையோ அவங்களோட பார்வை அமைப்பில் தொடர்பு கொள்கிறப்ப உயர்வான சிறப்பு இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இது வரைக்கும் லக்னத்தை பார்க்குற கிரகத்தை பற்றி சொன்னோம். அடுத்தபடி லக்னத்தில் இருக்கிற கிரகத்தை பார்த்தோம்னா லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறது உயர்வான அமைப்பு. அடுத்தபடியாக 5ஆம் இடத்து 9ஆம் இடத்து அதிபதி இவங்களாம் லக்னத்தில் இருக்கிறப்ப ரொம்ப உயர்வான நல்ல பலன்கள் இருக்கும். இதுலையும் லக்னம் சுப கிரகத்தோட லக்னமாக இருந்து லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறது உயர்வான நல்ல பலன்களையும், பாவ கிரகங்களான எடுத்துக்காட்டுக்கு மகர லக்னம், கும்ப லக்னத்துக்கு சனி லக்னாதிபதியாக இருப்பாங்க. அப்படி இருந்து லக்னத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அப்படி லக்னத்தில் இருக்கிறப்ப நம்மளுக்கு
சோம்பேறித்தனத்தை மேலோங்கி வைக்கிற அமைப்பு, கொஞ்சம் மந்தமான தன்மையை கொடுப்பாங்க. மற்றபடி லக்னத்திலேயே லக்னாதிபதி சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வலிமையான ஜாதகத்தில் இந்த ஒரு அமைப்பு இருக்கும். லக்னத்தில் இருக்கிற கிரகத்தோட அமைப்பு பார்த்தோம்னா லக்னாதிபதி 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இவங்களாம் லக்னத்தில் இருக்கிறது, லக்னத்தை பார்க்கறது, இது உயர்வான வலிமையான ஜாதகத்துக்கு. இப்போ நம்ம சொன்னது 1, 5, 9, அதாவது கோண அமைப்பு. கோணாதிபதிகள் லக்னத்தில் இருக்கிறது, லக்னத்தை பார்க்கறது முதல் தரமான யோக ஜாதகம். இரண்டாவதான அமைப்பை பார்த்தோம்னா கேந்திராதிபதிகள் லக்னத்தோட தொடர்பு கொள்வது 2ஆம் தர யோகா அமைப்பு. எடுத்துக்காட்டுக்கு 4, 7, 10 இந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற கிரகங்கள் லக்னத்தை பார்க்கறது மற்றும் லக்னத்தில் இருக்கிறது, இந்த அமைப்பு இருந்தால் 2ஆம் தர யோக ஜாதகம். அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தோன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இந்த மறைவு ஸ்தானங்களோட அதிபதி லக்னத்தில் நின்றாலும் அல்லது லக்னாதிபதி 6, 8, 12 அமைப்பில் இருந்தாலும் யோக பலன்களை பெறதுக்கான தடையான ஜாதக அமைப்பை கொண்டவங்க. இவங்களுக்கு எல்லா காரியங்களும் எடுத்தோடனே சடனாக முடியாது, கொஞ்சம் மந்தமாக. ஒரு சின்ன விஷயத்தை முடிக்கிறதுக்கு கூட பெருமளவு எஃபர்ட் போடுறதுக்கான அமைப்பு இந்த ஜாதகருக்கு தேவை. இவங்க 100% எஃபர்ட் போட்டாங்கன்னா 50% வேலை நடக்கிறதுக்கான அமைப்பு தான் இவங்க. இந்த எல்லா விதமான அமைப்புகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுத்தோடனே முதல்ல பார்க்க வேண்டியது லக்னம் மற்றும் லக்னாதிபதி. இதுதான் முதல்ல. லக்னம் எப்படி இருக்கு, லக்னத்தில் அமரக்கூடிய ஸ்தானாதிபதிகள் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அமர்ந்திருக்காங்களா அல்லது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அமர்ந்திருக்காங்களா, இதுதான் நாம முதல்ல கவனிக்க வேண்டிய அமைப்பாய். அதே சமயம் லக்னம் காலியா இருந்தாலும் எந்த ஒரு கிரகமும் இல்லாம இருந்தாலும் எந்த கிரகத்தோட பார்வை அமைப்பு லக்னத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு 6, 8, 12ஆம் அதிபதிகளோட பார்வையில் லக்னம் இருக்கா அல்லது 1, 5, 9 அடுத்தது கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய 4, 7, 10 அதிபதிகளோட பார்வை அமைப்பில் லக்னம் இருக்கா அப்படின்னு. லக்னாதிபதி 5, 9ஆம் பாகம் மற்றும் 4, 7, 10ஆம் பாகத்தில் இருக்கிறப்ப எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து எளிமையாக வெளில வரதுக்கான அமைப்பு இருக்கும். லக்னாதிபதி 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற சின்ன பிரச்சனையிலேருந்து கூட வெளில வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுற அமைப்பு இருக்கும். லக்னாதிபதி கேந்திர கோணத்தில் இருக்கிறப்ப எப்படியாப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கான அமைப்பு இருக்கும். சாதிக்க பிறந்தவராக இருப்பாங்க. இதில் முதன்மையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லக்னாதிபதியோட அதிபதியை வழிபடுறது. நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம லக்னாதிபதி யார், அந்த லக்னாதிபதிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா அதை வணங்குறதன் மூலமாக உயரமான நல்ல பலன்களை நம்ம அடைய முடியும். மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதியாக இருப்பார். செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு போகிறது, முருகனை வழிபடுறது ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். மேலும் எடுத்துக்காட்டுக்கு எந்தெந்த லக்னத்துக்கு யார் லக்னாதிபதி அவங்களுக்குரிய தெய்வம் எதுன்னு சொல்லிட்டு வழிபட்டிங்கன்னா நீங்கள் உயர்வான நல்ல பலன்களை அடையலாம். நன்றி. வேற ஒரு பதிவில் பார்க்கலாம். கீழே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் பதிவுகள் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது சம்பந்தமான கேள்விக்கு. மேலும் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நிறைய ஜோதிட தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதன் மூலயமா நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.